ஹலோ மகளே, கார்த்தி ரேவதி செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. நம்ம கார்த்தியும் ராஜராஜனுக்கு மேலே எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லிட்டு நிரூபிக்கிறாங்க. அதே சமயத்தில் மயில் வாகனமும் அப்படியே பார்வதியை நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு முன்னாடியே நிற்க வைக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் சாமுண்டேஸ்வரிக்கு சந்திரகலா தான் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணது அப்படிங்கிறத பார்வதி சொன்னாங்களா. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். பஞ்சாயத்தில் பார்வதியும் அந்த கலசத்தோட கோவிலை சுற்றிட்டு வந்து அப்படியே கொண்டு கொடுக்கும்போது அதை பார்த்து கோவிலில் உள்ள பெரியவங்க எல்லாருமே ஆச்சரியப்பட்டு, என்னப்பா கலசத்துக்கு எந்த பிரச்சனையும் வராமல் பார்வதி சேர்த்துட்டாளே அப்படின்னு சொல்லும்போது நம்ம கார்த்தியும் சமாதிரி அந்த இடத்துல உண்மையை நிரூபிக்கிறாங்க. நான் வந்து இந்த கலசத்துக்குள்ளே ஒரு ஃபோனை வச்சு ஃபோனில் வந்து ரெக்கார்டிங்கும் ஆன் பண்ணி தான் இருந்து எனக்கு இவங்க மேலே சந்தேகம் ஏற்பட்டது. அதனால தான் இப்படி செய்தேன். கண்டிப்பாக இவங்க வந்து கலசத்தை எடுத்துகிட்டு போகணுன்னு சொன்ன உடனே யார் வந்து இவங்களை இந்த செயலை செய்ய சொன்னாங்களோ அவங்கள்ட்ட ஃபோன் பண்ணுவாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அது மாதிரி தான் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. நீங்களே இந்த ஃபோனில் உள்ள ரெக்கார்டிங்கை கேட்டு பாருங்க அப்படின்னு சொல்லும்போது முத்துவேலும் அந்த பார்வதியை பேசுனது எல்லாமே தெரிய வருது. அதை பார்த்து அப்படியே பெரியவங்க எல்லாருமே அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க. கார்த்தி தம்பி எவ்வளோ புத்திசாலித்தனமாக இந்த வேலையை செஞ்சுட்டீங்க. அப்போ ராஜராஜனுக்கு மேலே இவ்வளோ பெரிய பழியை சுமத்ததுக்கு உங்களுக்கு எவ்வளோ தைரியம் வந்திருக்கும். இது எல்லாத்துக்குமே காரணம் சிவனாடிய முத்துவேலன் தானே. இவங்க இனிமேல் இந்த ஊர்லேயே இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பெரியவங்க எல்லாரும் சத்தம் போடும்போது சிவனாண்டியும் அந்த இடத்துல பேச ஆரம்பிக்கிறாங்க. எங்களுக்கு எதுக்கும் எந்த சம்மந்தமே இல்லை, இந்த கார்த்தி வேணும்னு சொல்லிட்டு ஆதாரம் எதுவும் இல்லை தன்னில் இந்த மாதிரியெல்லாம் வேடிக்கை பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது நம்ம கார்த்தி உங்களை பற்றியெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும். உங்களுக்கு மரியாதை கிடைக்கணும், இந்த கும்பாபிஷேகம் எல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தானே எங்கள் மாமாக்கு மேலே இவ்வளோ பெரிய பழியை போட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி சம மாதம் அந்த இடத்துல கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க. ஒரு கட்டத்தில் பார்வதி தான் தப்புன்னு தெரிஞ்சோடனே பார்வதி அந்த இடத்துல என்னை மன்னிச்சிருங்க ஐயா, இவங்க வந்து சொன்னதெல்லாம் நம்பி தான் நான் இப்படி ராஜராஜன் ஐயாக்கு மேலே இவ்வளோ பெரிய பழியை போட்டுட்டேன். அவங்கள எனக்கு தெரியவும் செய்யாது, என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கதறி அழ ஆரம்பிக்கிறாங்க. ஊரில் உள்ள பெரியவங்க எல்லாரும் சேர்ந்து என்னம்மா எதுக்காக இப்படி ஒரு பழியை போட்ட, என்னதான் இருந்தாலும் எங்க ஐயாக்க மேல பழிய போட்டனால உனக்கு தக்க தண்டனை கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தீர்ப்பை சொல்றாங்க. இன்னொரு சைடு நம்ம ராஜராஜனை கார்த்தியை பார்த்து, மாப்பிள்ள நீங்க மட்டும் இன்னைக்கு வந்து இந்த உண்மையை நிரூபிக்கலன்னா இந்த ஊர்ல உள்ளவங்க எல்லாரும் என்னை எப்படி நினைச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜராஜர் கார்த்திகிட்ட நன்றி சொல்லும் போது கார்த்தியும் என்ன மாமா என்கிட்ட போய் இந்த நன்றியெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க, உங்களை காப்பாற்ற வேண்டியது என்னோட கடமை தானே மாமா அப்படி சொல்லும்போது, சரி இனி வந்து ராஜராஜன் ஐயா தான் இந்த கலச பூஜை எல்லாமே பண்ணணும், கும்பாபிஷேகத்துக்கான எல்லா வேலைகளும் ராஜராஜன் ஐயா தான் பண்ணணும் அப்படி சொல்லும்போது அதை கேட்டு ராஜராஜனுக்கு சந்தோஷம் ஆயிடுது. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா மயில் வாகனமோ பார்வதி கிட்ட என்ன எவ்வளோ தைரியம் இருக்கணும், ராஜராஜன் ஐயாக்கு மேலே இவ்வளோ பெரிய பழியை போட்டுட்டே இப்போவே நான் சொல்கிற மாதிரி நீ செய்தாகணும் அப்படி சொல்லும்போது நம்ம கார்த்திகை மயில் வாகனத்திட்ட, மாமா இனி கொஞ்ச நேரத்தில் இந்த கலச பூஜையை பண்ணுறதுக்கு தயாராவாங்க. அத்தை எப்படியும் வீட்டில் ரொம்பவே குழப்பத்தோடு இருப்பாங்க. இவங்களை நம்ம அத்தையோட வீட்டுக்கே கூட்டிகிட்டு போய் சாமுண்டேஸ்வரி அத்தைக்கு முன்னாடியே எல்லா உண்மையிலையும் நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது மயில் வாகனமும் பார்வதி கிட்ட நான் சொன்ன மாதிரி ஒரு இடத்துக்கு வரணும் அப்படின்னு கேட்குறாங்க. பார்வதியும் நீங்கள் சொல்கிறத இனிமேல் நான் கண்டிப்பாக கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதியும் மயில் வாகனமும் சேர்ந்து நம்ம சாமுண்டேஸ்வரியை பார்க்குறதுக்காக வராங்க. சாமுண்டேஸ்வரி யாரா இது புதுசாக இருக்காங்க, என்னம்மா வேணும், எதற்காகம்மா நீ இங்கே வந்திருக்க அப்படி கேட்கும்போது பக்கத்தில் மயில் வாகனம் மாறு வேஷத்தில் இருக்கனால நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு அடையாளம் தெரிய மாட்டேங்குது. நம்ம ரேவதி ரோகிணி எல்லாரும் சேர்ந்து வெளியில் வந்து பார்க்குறாங்க. ரேவதி பார்வதியை பார்த்த உடனே அதிர்ச்சியாகி, இப்போ எதுக்கு தேவையில்லாமல் இங்கே வந்திருக்கேன் அப்படி கேட்கும்போது நம்ம சாமுண்டேஸ்வரியும் என்ன ரேவதி இவங்களை ஏற்கனவே உனக்கு தெரியுமா அப்படி கேட்கும்போது ரேவதியும் ஆமாம்மா எப்படி தெரியாமல் இருக்கும், நம்ம அப்பாவுக்கு மேலே பழியை போட்டதே இவங்க தான் அப்படி சொல்லும்போது சாமுண்டேஸ்வரி அப்படி அதிர்ச்சியாக நிற்கும்போது பார்வதியும் என்னை மன்னிச்சிடுங்கம்மா, ராஜராஜன் ஐயாவை பற்றி தெரியாமல் அவங்க மேலே இவ்வளோ பெரிய பழியை போட்டுட்டேன், அவங்கள இதுக்கு முன்னாடி நான் பார்த்தது கூட கிடையாது அப்படின்னு சொல்லும்போது நம்ம சாமுண்டேஸ்வரி எவ்வளோ தைரியம் இருந்தா என்னோட ஹஸ்பண்டுக்கு மேலே இவ்வளோ பெரிய பழியை போட்டிருப்ப, அவங்க எவ்வளோ நல்லவங்க தெரியுமா, ஊரில் அவங்களுக்குன்னு எவ்வளோ மரியாதை இருக்குது தெரியுமா, இது எல்லாமே தெரியாமல் நீ பாட்டுக்கு இப்படி ஒரு பழியை போட்டுட்டே ஒன்னெல்லாம் நான் சும்மாவே விட போகிறதில்ல அப்படி சொல்லும்போது பார்வதியும் இல்லை அவங்கள பற்றி எனக்கு தெரியாது, யாரோ ஒருத்தங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு தான் இந்த செயலை எல்லாத்தையுமே நான் செய்து முடித்தேன் அப்படி சொல்கிறாங்க. சாமுண்டேஸ்வரி யார் சொன்னாலுமே நீ வந்து வீணாட்டு யாருன்னு தெரியாமல் இப்படி பழிய போடலாமா, அப்படி யாரு தான் உங்ககிட்ட இந்த செயலை பண்ண சொன்னது அப்படின்னு கேட்கும்போது பார்வதியும் சிவனாண்டி முத்துவேலோட விஷயத்தை பற்றி தான் பேச ஆரம்பிக்கிறாங்க.
இது எல்லா உண்மைகளும் தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ரேவதி இது எல்லாத்துக்குமே காரணம் நம்ம சித்தி தான். ஆனால் இவங்க வந்து சிவனாண்டியை பற்றி தான் சொல்லிட்டு இருக்காங்க. பேசாமல் இப்போவே நம்ம அம்மா கிட்ட எல்லா உண்மையிலையும் சொல்லிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது கார்த்தி மாமா ஏற்கனவே சொல்லியிருக்காங்க, இப்போதைக்கு அம்மாவுக்கு எந்த உண்மையும் தெரிய வேண்டாம், காலம் வரும்போது நம்மளே சொல்லிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்களே அப்படின்னு நம்ம ரேவதி யோசிச்சுட்டு இருக்காங்க. பார்வதியும் அந்த இடத்துல வந்து என்னை மன்னிச்சிடுங்க, இனிமே இந்த குடும்பத்துக்கு எந்த துரோகமும் பண்ணுறதுக்கு நான் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது சந்திரகலாவுக்கு எல்லாம் தெரிஞ்சு அப்படியே அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க. நம்ம வந்து பார்வதி ரெடி பண்ணி நாடகம் ஆடி எப்படியாவது இந்த ராஜராஜன் மாமா இந்த கும்பாபிஷேகத்தில் கலந்துக்காம செய்யலாம் பார்த்தா எல்லாமே தலைக்கெல்லாம் மாறிட்டே இப்போ வந்து ராஜராஜன் மாமாவை வச்சு தான் இந்த கும்பாபிஷேக நிகழ்ச்சி எல்லாமே சிறப்பாக பண்ணுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சந்திராவும் யோசிக்கிறாங்க. அப்படியே பார்வதியும் நம்ம சாமுண்டேஸ்வருக்கு முன்னாடி நிற்கும்போது சந்திரகலாவும் பார்வதி கிட்ட செய்ய கட்டுறாங்க, என்ன நடந்தாலுமே என் பேரை மாட்டும் நீ சொல்லவே கூடாது அப்படிங்கிற மாதிரி. நம்ம ரேவதிக்கு இது எல்லாமே புரிய ஆரம்பிக்குது. சாமுண்டேஸ்வரியும் பயங்கரமாக சண்டை போட்டுட மட்டும் இல்லாமல் எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னோட நகை உன் கையில் வந்திருக்கோம், ஒழுங்கு மரியாதையாக சொல்லு அப்படி சொல்லும்போது பார்வதி அந்த நகையை எடுத்து நம்ம சாமுண்டேஸ்வரி கிட்ட கொடுக்குறாங்க. சாமுண்டேஸ்வரியும் பார்த்துட்டு வீட்டுக்குள்ளே நான் பீரோக்குள்ளே வச்சுருந்த நகை உன் கையில் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு வீட்டுக்குள்ளேயே ஒரு விரோதி இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிய வருது. ஆனால் அது சந்திரான்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட நம்ம சாமுண்டேஸ்வரி அப்படியே சந்தேகப்படாமல் இருக்காங்க. ஆனால் நம்ம ரேவதியும் சாமுண்டேஸ்வரிக்கிட்ட வந்து அம்மா வீட்டுக்குள்ளே இருந்தால் உன்னோட பீரோவில் இருக்க நகை இப்படி வெளியில் போயிருக்குன்னா உனக்கு யாருக்கு மேலே தான் சந்தேகம் வருது, நல்லா யோசிச்சு பாரு, வீட்டுக்குள்ளே உன் கூடயே இருக்கிறது யாரு தான், யார் வந்து உனக்கு கெட்டது நினைக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்க அப்படி சொல்லும்போது நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு ஏற்கனவே சந்திரகலா பண்ணக்கூடிய வேலைகள் எல்லாமே ஞாபகத்து வருது. ஒரு சமயம் இது சந்திரவா இருக்குமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்தாலுமே அதை வெளிக்காட்டாமலே இருக்காங்கன்னே சொல்லலாம். இன்னொரு சைடு ராஜராஜனும் அந்த கலச பூஜையை செம சிறப்பாக நடத்திட்டு இருக்காங்க. நம்ம ஊர் பெரியவங்க எல்லாரும் சேர்ந்து ராஜராஜனுக்கு மரியாதை செலுத்துகிறாங்க. அந்த பூஜையும் சிறப்பாகவே முடியுது. ஊர் பெரியவங்களும் நம்ம கார்த்தி தம்பி நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் நடத்தி காட்டிட்டீங்க, ஏற்கனவே எங்களுக்கு ஒரே டென்ஷனாகவே இருந்துகிட்டு இருந்து இந்த கும்பாபிஷேகம் நல்லபடியாக நடக்குமா, இத்தனை வாட்டி தடங்கள் ஏற்பட்டுகிட்டே இருக்குது, இந்த தடங்கள்னால ஊர்லேயும் பிரச்சனைகள் அதிகம் ஆகிட்டே இருக்குது, இது நல்லபடியாக நடக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் ரொம்பவே ஆசைப்பட்டோம். அதோடு இல்லாமல் ராஜராஜன் ஐயாவுக்கு வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க. அந்த சமயமும் எங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்துகிட்டே இருந்து இதில் சிவனாண்டி முத்துவேலும் எதிர்த்து எல்லா செயலுமே செய்துட்டே இருந்தாங்க. ராஜராஜன் ஐயா வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போதே அவங்களால எதுவுமே செய்ய முடியாது, இந்த பூஜையை நடத்த மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதை எதுவுமே நாங்கள் நம்பலை, உங்கள் கார்த்தி தம்பி தான் நல்லபடியாக எல்லாத்தையுமே செய்து முடிப்பாங்கன்னு நம்பிக்கையோடு இருந்தேன். அது மாதிரி நடத்திட்டீங்க. இதே மாதிரி இந்த கலச பூஜை எப்படி சிறப்பாக நடந்துச்சோ அதே மாதிரி நாங்கள் எல்லாரும் ஆசைப்பட்ட மாதிரி இந்த கும்பாபிஷேகம் எந்த தடங்களும் இல்லாமல் நல்லபடியாக நடக்கணும். எப்போ ஒரு கும்பாபிஷேகம் வந்தாலும் அதில் ஏதாவது ஒரு தடங்கள் வந்துட்டே இருக்கு, இந்த வாட்டி அப்படி நடக்கவே கூடாது அப்படின்னு சொல்லும்போது நம்ம கார்த்தியும் அதை பற்றியெல்லாம் கவலையே படாதுங்க, நான் தான் உங்கள்கிட்ட வாக்கு கொடுத்துருக்கேன்ல, அதே சமயத்தில் எங்கள் தாத்தாவும் அதே வாக்கு தான் கொடுத்துருக்காங்க, அதனால் இந்த வாட்டி கும்பாபிஷேகம் சிறப்பாகவே நடக்கும்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி அந்த இடத்துல வாக்கு கொடுக்குறாங்க. நம்ம கார்த்தியும் சாமுண்டேஸ்வரியும் சேர்ந்து பண்ண பிளானை பற்றி தெரியாத சந்திரகலாவும் நிஜமாவே அக்கா வந்து கார்த்தி பக்கம் சாஞ்சிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த திட்டத்தை போட ஆரம்பிக்கிறாங்கன்னு சொல்லலாம். கூடிய சீக்கிரமாக சாமுண்டேஸ்வரிக்கு சந்திரகலா பற்றின சுயரூபமும் தெரிய வரப்போகுதுன்னே சொல்லலாம்.